இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 25 தாயாம் திரு அவை மோன்டே வெர்ஜினே நகரத்தினுடைய புனித வில்லியம் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்துல 11வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். மோன்டே வெர்ஜினே சபையினுடைய நிறுவனராகவும் இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டு ஒரு சுய கட்டுப்பாடான வாழ்வை தான் இவர் மிக இளைய வயதில் தொடங்குகிறார். அதாவது ஒரு கொள்ளரிடத்துல சென்று தன் உடலை சுற்றி ஒரு இரும்பு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர் முதலில் ஸ்பெயின் தேசத்தில் இருக்கிற புனித சந்தியாகப்பருடைய திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக செல்கிறார். திரும்ப புனித நாடுகளுக்கு திருப்பயணம் செய்ய விரும்பி வந்த அவர் வடக்கு இத்தாலி பகுதியிலேயே தங்கி விடுக்கிறார். அதற்கு பிறகு அங்கே ஒரு துறவு மரத்தை ஏற்படுத்தி அங்கே மிக கடுமையான ஒரு துறவு சபையை ஆரம்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய துறவு வாழ்க்கையை கண்ட பல இளைஞர்களும் இளம் பெண்களும் இவரை பின்பற்ற தொடங்கினார்கள் என்றும் இவருடைய பரிந்துரையால் பல்வேறு அதிசயங்கள் கூட நிகழ்ந்தன என்று கூட இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய காட்சியை வரமாக பெற்ற ஒரு புனிதராகவும் இவர் கருதப்படுகிறார். இவருடைய துறவு சபையில ஒழுக்க நெறிகள் மிக கடுமையாக இருந்த ஒரு காரணத்தினால் சபைக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டதாகவும், பிறகு அந்த துறவு சபையை அவர் விட்டு வெளியேறி மற்றும் ஒரு இடத்திற்கு சென்று அங்கே பெண்களுக்கான 2 துறவு மடங்களை ஏற்படுத்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கடுமையான துறவு முயற்சிகள், இறைவனோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு, தாட்சியான எளிமையான ஒரு வாழ்வு, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு வாழ்வு என்று இவருடைய வாழ்வு மிக புனிதமான ஒரு வாழ்வாக இருந்ததாகவும், கடைசியில வயது மூப்பின் காரணமாக இவர் இறைவனடி சேர்ந்தார். இவருடைய கல்லறையில ஜெபத்தின் வாயிலாக பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தன என்று கூட இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த மோன்டே வெர்ஜினே நகரத்தினுடைய புனித வில்லியம் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தவ முயற்சிகளை மேற்கொள்ளவும், ஒருத்தர் முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவும், துன்ப துயரங்களை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் இந்த மலைப்பொழிவினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறது. அதாவது 7வது அதிகாரம் கடைசி பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அந்த அறிவுரைகள், அந்த வாழ்வியல் பாடங்களினுடைய இறுதி பகுதியில இன்றைக்கு நமக்கு அழகான ஒரு நினைவூட்டலை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த நினைவூட்டல் என்பது, என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுகிற எல்லோருமே விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியாது. மாறாக என்னுடைய தந்தையினுடைய சித்தத்தை ஏற்று அவற்றின்படி நடப்பவரே விண்ணரசுக்கு தகுதியானவர், விண்ணரசுக்குள் நுழையக்கூடியவர் என்கிற முதல் நினைவூட்டலை இன்றைக்கு தருகிறார். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் என்பது இறைவனுடைய சித்தத்தின்படி நடப்பது மட்டுமே. வெறும் வெற்று வார்த்தைகளால் கடவுளை போற்றி புகழ்வதும், கடவுளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதும், வெறும் வெற்று வார்த்தைகளால் கடவுளுக்கு ஆராதனை புரிவதும், சக மனிதர்களை வெறுத்து வாழ்வதும், தீமையை செய்து வாழ்வதும் ஆண்டவருக்கு வெறுப்பை தரும். மாறாக நம்முடைய வாழ்வு இறைவனுடைய சித்தத்தின்படி, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறை வார்த்தையின்படி இருக்க வேண்டிய வாழ்வு தான் நிலை வாழ்வை தரும் என்பதை முதல் செய்தியாகவும் முதல் நினைவூட்டலாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். 2வது ஒரு அழகான செய்தி என்பது, கிறிஸ்துவை அடித்தளமாக, கிறிஸ்து என்கிற அந்த பாறையின் மீது, நம்பிக்கையின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மதிப்பீடுகளின்படி நம்முடைய வாழ்வு கட்டப்பட்டிருந்தால், தீயோனை அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு வீடாக இருந்தால், நம்முடைய வாழ்வு ஒரு சின்ன துன்பம் வருகிற நேரத்துல, ஒரு சின்ன வலி வருகிற நேரத்துல, வேதனை வருகிற நேரத்துல, சவால் வருகிற நேரத்துல, ஒரு கடினமான சூழல் வருகிற நேரத்துல அது மணல் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல உடனடியாக அடித்து செல்லப்படும். ஆகவே நம்முடைய வாழ்வு என்பது கிறிஸ்து என்கிற அந்த விசுவாச பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீடு தான் எத்துணை துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்நோக்கற்ற ஒரு சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கொஞ்சம் கூட அசைவுறாமல் கிறிஸ்துவில் கட்டப்பட்ட ஒரு வீடாக, உலகத்துல விசுவாசத்தின் சாட்சிகளுடைய ஒரு வீடாக விளங்கும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் அழகான வாழ்க்கை பாடமாக தருகிறது. ஆகவே அன்பு உறவுகளே, கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட வீடுகளாக, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
ஆமென்.